ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தொல்லை பண்ணிக்கிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய எலியை கெமிக்கலே இல்லாமல் நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளியாக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வரவிடாமல் ஆக்கலாம், வீட்டை சுற்றியும் எப்படி வரவிடாமல் ஆக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருள் தான் செஞ்சு பார்க்குறீங்களா? வீடியோவில் போகலாமா? அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு பொருள் வெங்காயம் வேணும். இது கூடுதலாக உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் இதை விட பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இது எனக்கு ஒரு 3 இடத்துக்கு 4 இடத்துக்கு தொளிக்க மட்டும் தான் பத்தும். ஓகேயா? ஒரு நிறைய இடம் சுற்றி நம்ம வீட்டை சுற்றி எலிகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிறங்க. தோல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே சிறுசாக கட்டிங் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றிக்கிற வேண்டியது தான். நைஸான பிறகு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் போட்டு நீங்கள் இதை லேசாக சுற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த சக்கையை எடுத்து போட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஒரு 30 மில்லி தண்ணியை ஊற்றி மறுபடியும் இன்னொரு தடவை பிளெண்டர் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறலாம். எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறோங்க. ஆனால் அந்த வெங்காய தண்ணியோடு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு அவ்வளோதான். அப்போ தான் அது காட்டமாக இருக்கும். அந்த வாசமும் வாடையும் ரொம்ப பவராக இருக்கும். எலிக்கு இந்த வாடை பிடிக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த சக்கையை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் இன்னொரு தடவை மிக்சியில் சுற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேயா? இந்த சக்கையை கூட நீங்கள் தூக்கி கூட போட்ட வேண்டியதில்லை. இந்த சக்கையை நீங்கள் எதாவது ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடி ஏதாவது இருந்தீங்கன்னா கூட மண்ணை லேசாக கிளறி விட்டு இந்த வெங்காய சக்கையை கூட நீங்கள் அதுக்குள்ள வச்சிடலாம். மொத்தத்தில் நம்மளுக்கு எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கெமிக்கலே இல்லை. நம்ம வீட்டுக்கு எலி நடமாட்டம் இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் எனக்கு வீட்டு உள்ளுக்கு இல்லை, வெளியே கண்டிப்பாக நடமாட்டம் இருக்குது. இப்போ நான் தண்ணியை ஊற்றி 2வது தரையும் பிளெண்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வச்சு நான் வடிகட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியோட, இந்த வெங்காய தண்ணியோட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி, அதான் மொத்தத்தில் நம்ம 30 மில்லி தண்ணி 30லேருந்து 50 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இப்போ அதோட கூட ஊற்ற வேண்டாம், அந்த காரத்தன்மை நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் இதோட இந்த அளவுக்கு 100 மில்லி இந்த தண்ணிக்கு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுவே உங்களுக்கு இது டபுளாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லைன்னா சும்மா அப்படி ஒரு மூடியில் ஓட்டை போட்டு நீங்கள் எப்படி உங்கள் வசதி தக்க நீங்கள் செஞ்சுக்கிறீங்கப்பா. நல்லா கரைச்சிடணும். பேக்கிங் சோடாவை நல்லா கரைச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டிலை ரெடி பண்ணி நம்ம அதில் 2 ஓட்டை மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸ்ப்ரே பாட்டிலாக இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கி தொளிச்சிட்டேன். நான் ராத்திரி பார்த்தேன், ஒரு இடத்துல நிறையா சத்தம் வந்துச்சு வெளியில் வீட்டு வாசலில். அந்த இடத்துல தொளிச்சிட்டு வந்துட்டேன். நான் மறுநாள் போய் பார்க்க போகும்போது அந்த இடத்துல சரியான அதோட யூரியனும் அதோட அழுக்கும் பண்ணி வாடையே அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதோட நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன், கழுவிட்டு இந்த லிக்விட்டை செஞ்சு மறுபடியும் நான் இன்றைக்கும் ஈவினிங்கில் அதே இடத்துல நான் இதே அளவுக்கு நான் செஞ்சு மறுபடியும் நான் தொளிச்சிருக்கிறேன். நாளைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் அந்த இடத்துல செடிகள்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் செடிகளுக்குள்ள ஜாமான், மம்முட்டி, இது பிளாஸ்டிக்கு, உரமண், இது எல்லாமே வச்சுருப்பேன். அந்த இடத்துல எலிகள் நடமாடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல நான் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அது மறுநாள் காலையில் தண்ணி ஊற்றையில் பார்த்தா அந்த இடத்துல நிற்க முடியலை. இழப்புக்காரவங்களுக்குலாம் இழப்பு வந்துடும். அதில் நான் ஒரு ஆள். சரியா? இப்போ எனக்கு வீட்டுக்கு எலி இல்லை, வெளியே தான். இந்த பக்கத்தில் எனக்கு நடமாடும் பல்லி, எலி நடமாடும். ஏன்டா வெளியில் உள்ள சிங் இது. இதுலேயும் நான் கண்டுகளை போட்டு வச்சுருப்பேன். கண்டுகளுக்கு போடக்கூடிய உரங்கள், கழிவுகள் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். அதனால் கண்டிப்பாக வரும். அந்த இடத்துல நல்லா கழுவி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. பல்லி நடமாட்டம் குறையும். அதே மாதிரி எலியும் உங்களுக்கு இந்த வாடைக்கு வராது. ஆனால் 3 நாளைக்கு செய்யணும். ஓகேயா? அப்புறம் தூணுக்கிட்டால, வாசல் கிட்டால, வாச ஓரம், கொள்ளக்கதை ஓரம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த தண்ணியை தெளிச்சு விட்ருங்க. பத்தலை அப்படின்னா மறுபடியும் செஞ்சுக்கிறங்க. இந்த இடத்துல தான் எனக்கு நான் ராத்திரி இருக்கையில் எனக்கு எலி சத்தம் வந்துச்சு. சரி, காலைல செய்யலாம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் போட்ட வீடியோவை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க வீடியோ பார்த்து நான் செய்கிறேன். சரியா? அப்புறம் மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கவே முடியலை. இந்த இடத்த விட்டு ஒரு அடி தள்ளி யூரியனும் அதோட அழுக்கும் நிறையா இருந்து வாடை தாங்க முடியலை. இழப்புக்காரவங்களாக இருந்தால் அவங்களே எனக்கு அப்படி தலையெல்லாம் ஏறி மயக்கம் வந்துருச்சு. எனக்கு ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிறனால என்னால் முடியலை. அப்புறம் வீட்டுக்காரங்க சோப்பு வச்சு கழுவி விட்டாங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் கழுவி விட்ட பிறகு மறுபடியும் ஈவினிங்கில் நான் என்ன செஞ்சேன், மறுபடியும் இதே மாதிரியே செஞ்சு மறுபடியும் நான் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்குறேன். நாளைக்கு தான் பார்க்கணும். இழப்புக்காரவங்களுக்குலாம் தலைவலி ஒரு மாதிரியாக வந்துடும், வாந்தி வந்துடும். அதனால் மாஸ்க்கை போட்டுக்கிறோங்க. ஏன்னா எனக்கு அதான் நடந்துச்சு. சரியா?
அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பார்த்து செஞ்சுக்கிறங்க. மறுநாளைக்கு அது எப்படியும் கண்டிப்பாக எலி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணணும். அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கழுவி விட்ருங்க. இல்லைன்னா வேறு யாரையாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கழுவ சொல்லிக்கிறங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாளைக்கு இதை செய்யுங்களேன். உங்களுக்கு எலி நடமாட்டமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாமா?